வாங்க. இங்க எங்க? இங்க தானே இருந்தான். அத்தை அங்க பாருங்க. எங்க? ஏயா இந்த வீரபாபு டான்ஸ் பண்றதையா பார்க்க சொல்றீங்க? ஐயோ அத்தை, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க? அத்தை அதை என் வாயாலையும் சொல்ல முடியல. கண்ணால காமிச்சா நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவன் டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறான். யார் எஸ்கேப் ஆகுறாங்க? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எனக்கு தான் ஒன்னும் புரியல. இத மட்டும் டக்குன்னு பாருங்க. அங்க பார்க்க சொன்னா ஸ்லோ மோஷன்ல பாருங்க. ஏயா நேரங்கிட்ட நேரத்துல என்ன இப்படி அலக்கழிக்கிறீங்க? அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. யோ அத்தை ப்ளீஸ் அத்தை, இப்ப ஒரே ஒரு முறை டக்குன்னு பாருங்க அத்தை. இதான் டக்க. போயிட்டாங்க. எஸ்கேப். ஏய் ஐயோ அப்படியே லூசாயா நீ? ஆமா லூசு தான். போங்க. என்ன சொன்னாலும் அத்தை நம்பாது. கோவமா இருக்கு. அடிச்சாலும் அடிச்சிரும். இப்ப என்ன? ஒன்னும் இல்ல அத்தை, சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரலாமா? பிக்னிக்கு? இல்ல சும்மா பாத்துட்டு வரலாம். அப்படியா? என்னால உன் தொல்லையை தாங்கவே முடியலையா? உயிரை வாங்குற. வந்து தொலை. இப்பெல்லாம் மருமகனுக்கு மரியாதை இல்லாம போச்சு இல்ல? இந்த வீட்டு மருமக நீ மருமக. வா. கேட்டிருக்கவே வேணாம். வீரபாகு இந்த கொடை வந்துட்டேன்ல. குடு 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 குடு. அத்தை 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 கண்ணு எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப வாங்க என்கிட்ட வெள்ளரிக்கா இருக்கு, நான் கண்ணுல வைக்கிறேன். காலையில தானே வைக்கணும்? இல்ல அத்தை, நைட்டு கூட வச்சுக்கலாம், பரவாயில்ல. வாங்க அத்தை. சரி வாங்க. இந்த ஆளோட ஒரு தொல்லை. வாங்க. என்னையா ராம்கி? டேய் போடா சொட்ட. பாஸ் டிங் 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 டிங். வாங்க வாங்க வாங்க. ஓவர் ஆக்டிங். கல்பனா போதுமா? போதும் அத்தை. கரெக்டா எடுத்தீங்க அத்தை. ஏன் தப்பா எடுக்க? சூப்பர். எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டு. ஓகே. ராம்கி பயலே, நான் எவ்வளவு பெரிய கிரிமினல். என்னைய பார்த்தா போலீஸ்காரங்க கூட கிடுகிடுகிடுன்னு நடுங்குவான். ஆனா நீ என்ன பட்டா பட்டியோட எல்லார் முன்னாடியும் ரேம்ப் வாக் நடக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டல. உனக்கு இருக்குடா இன்னைக்கு. நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கு. அந்த ராம்கி பயலுக்கு என்னாச்சு? இது அவன் கிச்சனுக்கு வர டைம் ஆச்சு. இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை வெளியே போன இடத்துல நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு தூங்கி இருப்பானோ? அப்படியே தின்னாலும் அவனுக்கு நொறுக்கு தீனி தின்னாம தூக்கம் வராதே. கண்டிப்பா வருவான். ராத்திரி நேரத்து பூஜையில் சிக்கு 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 யாரும் இல்லாத கிச்சனில் சிக்கு 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 சிக்கு
ஆ ஆ என்னை அழைக்கிறது, ஆ ஆ ஆ எனக்கு வேலை இருக்கிறது. ஆ ஆ ஆ இந்த நேரத்துல இங்க என்ன பண்றான் இவன்? திருட்டு பண்ணாட. நைட்டோட நைட்டா அண்டாவை ஆட்டிய போட்டு விக்கலான்னு பிளான் பண்றியா? டேய் காக்கா மூக்கா, விட மாட்டேன்டா உன்னை. இதோ வரேன்டா. எங்க ஆளைய காணோம். டேய் இங்க என்னடா பண்ற? ஒண்ணு இல்லையே. என்னடா இது கையில? ஒண்ணு இல்ல. டேய் காட்டுறா கையில என்னடா? ஒண்ணு இல்லப்பா. ஏண்டா என்கிட்ட இருந்து பணத்தை ஆட்டிய போட்டவன் தானே நீ? கண்டிப்பா எதையாவது திருட தான் வந்திருப்ப. கையில என்ன காட்டு. அட ஒண்ணு இல்லப்பா. டேய் காட்டுறா. ஐயா நான் சொல்றல ஒண்ணு இல்லப்பா. ஆட்டுறான்ற லட்டு. ஏண்டா என் பொண்டாட்டி திருப்பதியில இருந்து வாங்கிட்டு வந்த லட்டு தானே இது? ஆமா. ஏன் ஒண்ணு துணா பத்தாத? ரெண்டு கையில ஒண்ணு ஒண்ணா வச்சு ரெண்டு தான் தின்னுவியா? ஒண்ணு குர்றா. அதெல்லாம் முடியாது. நீ என்ன பட்டாப்பட்டியோட நடக்க வச்சு அவமானப்படுத்தினல, அதெல்லாம் தர முடியாது. போ. டேய் நீ இந்த வீட்ல சம்மந்தியா நடிக்க வந்திருக்க. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது உன் மானம், உன் ஸ்ரீஜா மானம், உன் பொண்டாட்டி குண்டம்மாவோட மானம், எல்லா மானமும் கப்பலேறி போயிடும். பரவாயில்லையா? நீ யாருகிட்ட வேணாலும் சொல்லிக்க, நான் லட்டெல்லாம் தர முடியாது, எனக்கு கவலையும் கிடையாது அதை பத்தி. அப்படியே அத்தை என்னையா நீ எப்ப பாரு என் கூட விளையாடுறதே உனக்கு வேலையா போச்சு. உனக்கு லட்டு தானே வேணும். இந்தாயா. ஏண்டா என்ன என்ன பொறி துண்ண பையன் நினைச்சியா? உன் எச்ச லட்ட நாய் துண்ணுமாடா? முழுசா இருக்க லட்ட குர்றா. டேய் குர்றா. என்னவோ காசு கொடுத்து வாங்கின மாதிரி ஃபீல் பண்ற. குர்றா. டேய் என்னதான் இருந்தாலும் திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு தாண்டா. இந்த ஆந்திராக்காரனுங்க எப்படிதான் சாப்பாட்டை காரமாவும் லட்டை இவ்வளவு ஸ்வீட்டா செய்யறானுங்களோ தெரியலடா. சூப்பர்ரா. சாப்பிடு சாப்பிடு ராஜா, சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்றான் மகனே சாப்பிடு. உனக்கு அதுல தாண்டி பெரிய ஆப்பு இருக்கு. என்ன இவன் இவ்வளவு மெதுவா சாப்பிட்றானே? இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணணுமே. யோ யாரோ வர மாதிரி இருக்கியா? சீக்கிரம் சாப்பிடியா. ஏண்டா மனுஷங்களை ஒரு லட்டை நிம்மதியா சாப்பிட விடுதுங்களா? அதுங்க எதுக்கு இந்த நேரத்துல இங்கே வருதுங்க தெரியலையே. சீக்கிரம் சாப்பிடியா. குடி குடி குடி. டேய் லட்டுல என்னத்தடா கலந்து கொடுத்த? தோட்டெல்லாம் கவுது. டேய் வெஸ்ட கிஸ்ட கலந்து கொடுத்துட்டியாடா? அதுக்கும் மேல என்னடா சங்கர் படம் டைலாக் எல்லாம் சொல்ற? நான் பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன கொலை பண்ண பாக்குறியடா? இதெல்லாம் உனக்கே நியாயமா தெரியுதாடா? கவலைப்படாத, நீ சாக மாட்ட. லட்டுல சீமக்கருவேல மரப்பட்டையும் மலை வேப்ப மரத்து கொட்டையும் அரைச்சு பொடியா செஞ்சு கலந்து கொடுத்துருக்க. இன்னிலிருந்து ஒரு 10 நாளைக்கு இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு இது எதுவுமே உனக்கு தெரியாது. பர்றாடே உன் வாய் வெந்து போயிடும். டே நாசமா போட விட. என்னடா பண்ணி வச்ச? ஏண்டா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி தர வேண்டாமா? உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் தேவையாடா? என்னால முடியலடா சாமி. டே பண்ணி பையில கொஞ்சம் நவுறா, முடியல. விடு விடு, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். உனக்கு இருக்குடா, இன்னைக்கு இருடா. இத பாரு, நீ ஒரு தடவை பண்ண, பதிலுக்கு நான் ஒரு தடவை பண்ண, இதோட முடிச்சுக்க. டே புறா குண்டு தலையா, நீயும் நானும் ஒன்னாடா? டே எரியுதுடா, வருது. ஏதாவது பண்ணுடா டேய், ப்ளீஸ்டா செல்லம், வருது. இருக்குண்ணா, இதோ வர்றேன். தொடச்சுக்கோ. இந்த புடி புடி புடி. இந்த இதில் தொடச்சுக்கோ. டேய் வருது. என்னடா மூஞ்செல்லாம் எரியுது? ஆமா,
கறி துணி என்ன பண்ணும்? எரியத்தான் செய்யும். கறி துணியா? டேய் வருதே, உனக்கு இருக்குடா. உன்னை என்ன பண்ற பாருடா. வரட்டோ. ஸ்டைலாவா சொல்லிட்டு போற? விடியட்டா உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. ஐயோ முடியாது போல இருக்கே. ஒவ்வொரு நாளும் பல்லு விளக்கறதுக்குள்ள பயந்து பயந்து விளக்க வேண்டியதா இருக்கு. இந்த பன் பட்டர் வாய ராம்கி பதிலுக்கு என்ன பண்ணுவானே தெரியல. எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு மூமெண்ட்லயும் ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் நைட்டு எனக்காடா லட்டுல மருந்து கலந்து கொடுத்து உப்பு புளிப்பு காரம் தெரியாத மாதிரி பண்ண. இன்னைக்கு அதை விட பெருசா நீ விளக்க போற பேஸ்ட்ல கெமிக்கலை கலந்துருக்கண்டா. இதுல நீ பல்ல விளக்கணும்னா உன் பல்லெல்லாம் ஒவ்வொன்னா கழண்டு விழுந்து பொக்கவாய் கிழவனா மாற போறடா. என்ன இவன் சுத்தி சுத்தி பாக்குறான்? அட பாவி, உனக்கு ஏதோ என்னை விட 2 வயசு அதிகமா இருக்கும்னு நினைச்சேன். கேட்டு பயலா இருக்கியடா. உனக்காடா நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். ஆல்ரெடி ஒட்டுப்பல்லு தான் வச்சிருக்கிய. இதுக்கு மேல உனக்கு கெமிக்கல் கலந்தா என்ன, கலக்கலனா என்ன? சே, இவ்வளோ பிளான் பண்ணி நாம போட்ட திட்டம்லாம் வீணா போச்சே. ஆல்ரெடி பல்லு போன கிழவனுக்கு பல்லு போற கெமிக்கலை போட்டு நம்ம டைம் தான் வீணா போச்சு. என்ன நாகு காத்து வீசுதே. நம்ம மைண்ட்ல பாட்டு ஆஃப் ஆகியும் வேற எங்கேயோ பாட்டு கேக்குதே. பல்லு மேட்ரை இவன் பார்த்துருப்பானான்னு தெரியலையே. ஏண்டா பொக்க வாய் கிழவா, உனக்கு நாகலட்சுமி கேக்குதா? ஓ, என் செட்டு பல்ல நீ பார்த்துட்டியா? டேய், உன் பேஸ்ட்ல கெமிக்கலை கலந்து உன் பல்ல கொட்ட வைக்கலான்னு பார்த்தா இது செட்டு பல்லா போய் என் பிளானம் நாசமா போச்சு. டேய், இத கூட நான் தாங்கிப்பேன்டா. ஆனா பசிச்சவன் பிரியாணிய பார்த்த மாதிரி நாகுவ பார்த்த பாருடா ஒரு பார்வை. ஒப்ப மவன அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்டா. நீ மட்டும் என்ன யோகியா? உன் பொண்டாட்டி இல்லாதப்போ நாகு அப்பப்ப சைட் அடிச்சிட்டு இருக்கல. டேய், நான் பாப்பேன்டா, நான் பாப்பேன். நான் யூத். ஏண்டா டேய், உனக்கு அது பேத்தி மாதிரி இருக்கு, அதை போய் பாக்குறியே. கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இல்லையாடா? I am just 32. ஏண்டா டேய், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி
ஏண்டா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசை சொல்றேன்? டேய், எனக்கே வயசு 40 ஆகுதுடா. நாகலட்சுமியை பாக்குறல்ல, அதுக்காகவே உன் பல் செட்டை எல்லாரும் முன்னாடியே கழுட்ட வச்சு, அதுவும் நாகலட்சுமிக்கு முன்னாடியே உன்னை அசிங்கப்படுத்தி நிறுத்தல. என் பேரு ராம்கி இல்லடா. இதபா, நீ என் பல்லு மேட்ரு சொல்லி அசிங்கப்படுத்தி எல்லாரும் முன்னாடி நிறுத்துன. நீயும் நாகலட்சுமி அப்பப்ப சைட் அடிக்கிற விஷயத்த சந்திரிகா கிட்ட சொல்லி உன்னை உண்டு இல்ல நாக்கிருவன் தெரியுமா? இப்ப நீ நாகலட்சுமி விஷயத்துல தப்பிச்ச. ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நேரம் பார்த்து உன் பல் மேட்ரை ஓபன் பண்றேன்டா. டேய், உன்னால முடிஞ்சதை நீ பண்றா, நானும் என்னால முடிஞ்சதை பண்றேன். யாரு தோக்கறா யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். டேய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்க. முதல்ல உன் பல் செட்டை நல்லா கழுவிட. நாத்தம் தாங்க முடியல. முடிஞ்சா வாய்க்குள்ள ஆசிட ஊத்தி கழுவிட. அவ்வளவு நாறுதோ? பாட்டி, நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? இது விக்ரமோட ட்ரெஸ் தானே? ஆமா பாட்டி. இது நீ போட்டிருக்க? முதல்ல இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா, உங்க 2 பேரையும் பாட்டி ரூமுக்கு வர சொன்னாங்க. சரி பாரு. வாங்க. அப்படியே. அது வந்து நான் விக்ரம் கிட்ட எனக்கு எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு கேட்டேன் பாட்டி. அதுக்கு விக்ரம் தான் எனக்கு சாரியை விட பேண்ட் ஷர்ட் போட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அதான் இதை நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். விக்ரம், நீ சொன்னது 100க்கு 100 உண்மைப்பா. ஸ்ரீஜாவுக்கு மத்த ட்ரெஸ்ஸை விட இந்த பேண்ட் ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு. எது எப்படியோ இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன விக்ரம், என் அழக பார்த்து வாயடிச்சு போயிட்டியா? இன்னைக்கு நான் உன் வாயை உடைக்காம விட்டேன்னு சந்தோஷப்படு. யாரை கேட்டு என் ட்ரெஸ் எடுத்து போட்ட? என்ன விக்ரம், அவளோட புருஷன் ட்ரெஸ் எடுத்து போடுறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? யாருக்கு யாரு புருஷன்? இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீஜான்ற பொண்ணு இருந்தாங்கிற அடையாளமே இல்லாம பண்ணிடு. ஜாக்கிரதை. அத்த, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவ கூட சேர்ந்து நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. மேடம், விக்ரம் சொல்றதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதுங்க. வாங்க நம்ம லவ் பேர்ட்ஸை கலாய்ப்போம். ஹாய் பிரீத்தி. என்னடி காண்டாயிட்டியா? ஹே பிரீத்தி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ. எங்க போற? ரூம்ல தானே இருக்க போறேன், அங்க வந்து வச்சுக்கிறேன். ஆண்டி, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? கன்றாவியா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அங்கிள், நான்தான். இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன ஸ்ரீஜா குறை? இந்த ட்ரெஸ்ஸ போட்டதுக்கு அப்புறம் நீ அழகே பொறாமப்படுற அளவுக்கு பேரழகியா இருக்கமா, பேரழகியா இருக்க. அது மட்டும் இல்ல ஸ்ரீஜா, நீ விக்ரம் ட்ரெஸ்ஸ போட்டதுனால நீ அவனுக்குள்ளயும் அவன் உனக்குள்ளயும் வந்துட்ட மாதிரியே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. என்ன அவ பேரழகியா? உங்களுக்கு என்ன கண்ணு நுழையா போச்சா? ஏன் இப்படி மாறிட்டீங்க? ஒரு வாய் சோத்துக்கு ஏன் இவ்வளவு போய் சொல்றீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? எங்கயாவது போய் கையேந்துங்க. ஐயோ 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 தங்கச்சி, போதும் தங்கச்சி, போதும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் யாரோ என் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்ச மாதிரியே இருக்கு தங்கச்சி. என்ன என் தங்கச்சியை காணோம்? அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஓ, அப்ப அடிச்சது என் தங்கச்சி இல்லையா? நான் தான். அவளே விக்ரம் ட்ரெஸ் போட்டிருக்கான்ற கடுப்புல நான் இருக்க. நீ என்னடானா அவளுக்கு கமெண்ட் சொல்ற. இதுல பேரழகி வேற.
கொன்னுடுவேன். டேய் நித்ரா, எதுக்குடா இப்போ பேய் மாதிரி சிரிக்கிற? இல்ல பொண்டாட்டி கையில அடி வாங்கினா அது கூட பரவாயில்ல, பெத்த பொண்ணு கையில அடி வாங்குறியே வெக்கமா இல்ல உனக்கு? தம்பி, நானாவது பெத்த பொண்ணு கையால அடி வாங்குறேன், நீ எவனோ பெத்த பொண்ணு கையால செருப்படி வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? போட, இந்த இடத்துல நிக்காதடா, போ போயிடு. டேய் வருது, நான் கொலை காண்டில் இருக்கேன், என் எதிரில் வந்துடாது, போ. அவுட் அவுட் அவுட். போட. வேண்டாம், நீ பேசாத விக்ரம். இப்போ ஏன் பிரீத்தி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பின்ன நானே ஒரு Dress போட்டது இல்ல, அவ ஒரு Dress போட்டுட்டு இருக்கா. எனக்கு வந்த கோவத்துக்கு அவ கை கால உடைக்கணும் போல இருந்துச்சு. பிரீத்தி ரிலாக்ஸ். நீ இந்த மாதிரி கோவ பண்ணா அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீ அதுக்கு ஏத்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா என்னால முடியல விக்ரம். அவ கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கா. அவ வந்துட்டா போதுமா? நான் ஏத்துக்கணும்ல. அது ஒண்ணு இல்ல பிரீத்தி, நான் உன்னை தூக்கிட்டு வீடு முழுக்க சுத்தி அவளை வெறுப்பேத்தனல்ல, அதுக்கு பதிலா அவ என்னோட ட்ரெஸ்ஸை போட்டு உன்னை வெறுப்பேத்திட்டு இருக்கா. அவ்வளவுதான். ப்ளீஸ் பிரீத்தி, இதெல்லாம் கண்டுக்காத.